அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும், காரிய தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பண கஷ்டம் இருக்கும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மன கஷ்டம் இருக்கும், ஒரு சிலருக்கு தேவையில்லாமல் மனசில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் அப்படின்னு ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். இதை தவிர்த்து தொடர் தோல்வி ஏற்படும். ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படிங்கும்போது அதை செய்வதற்கான எல்லா சூழ்நிலைகளும் அமைஞ்சாலும் ஏதாவது ஒரு தடை வரும். மேலும் ஏதாவது ஒரு காரணத்தினால பிறரிடம் அவமானப்படக்கூடிய சூழ்நிலை வரும். அதாவது கடன் வாங்கியிருந்தோம் அப்படிங்கும்போது அந்த கடனுக்கு உண்டான வட்டியை சரியான டைமில் நம்ம அடைக்க முடியல, சூழ்நிலை காரணமாக நம்மளால் அதை செய்ய முடியல அப்படிங்கும்போது அந்த கடன் கொடுத்தவங்க நம்மளுடைய வீட்டுக்கே கேட்குற மாதிரி வரும். அப்போ எல்லாரும் பார்க்கும்படி நம்ம அவமானப்படுற ஒரு நிலையும் ஏற்படும். இவை தவிர நல்லா போயிட்டு இருந்த ஒரு தொழில் திடீர்னு சரிவு சந்திக்கிற மாதிரி வரும். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, சொந்தமாக உழைச்சி புதுசாக ஒரு தொழில் தொடங்கி நல்லா அதை கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய போட்டியாளர்களுடைய சதியாலையும் அக்கம் பக்கத்தினருடைய அந்த கண் பார்வை, அதாவது அவங்களுடைய அந்த கொடிய கண் பார்வைங்கிறது பார்த்திங்கன்னா கண் திருஷ்டி, இந்த மாதிரி அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையவே புரட்டி போடும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய முறை இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். அதாவது நமக்கு நடக்கக்கூடிய சில இந்த பிரச்சனைகளுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கண் திருஷ்டியாகவும் இருக்கும் அப்படின்ட்டு. இந்த கண் திருஷ்டியெல்லாம் போக்குவதற்காக தான் நம்முடைய முன்னோர்கள் மாதம் ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை நாளன்றும் வாரந்தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்றும் நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு முறையில் கண் திருஷ்டி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி செய்வதன் மூலமாக நிச்சயமாக இதுபோல் கொடுமையான பார்வைகளிடமிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இப்போ காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உழைப்புக்கேற்ற ஊதியத்தை அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ சக போட்டியாளர்கள் என்ன செய்கிறாங்க அப்படிங்கும்போது, தான் நல்லா முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணத்தை தாண்டி அடுத்தவங்க தலை மேலே நின்று தான் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்களை ஏறி மிதித்து அவங்களுடைய வியாபாரத்தை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள நம்ம திருத்த முடியாது. அதே சமயத்தில் அவங்கள போல கெட்ட எண்ணம் கொண்டவங்க கிட்டேருந்து நம்மையும் நம்மளுடைய தொழிலையும் நம்மளுடைய வீட்டையும் நம்முடைய வீட்டு உறுப்பினர்களையும் பொருட்களையும் பாதுகாத்துக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இப்போ ஒரு அற்புதமான பரிகாரம் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்வது அற்புதமான பலன் தரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளை நமக்கு தேய்பிறை அஷ்டமி திதி இருக்குது. இந்த வருடத்தில் வரக்கூடிய கடைசி தேய்பிறை அஷ்டமி இது அப்படின்னே சொல்லலாம். இந்த தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, கஷ்டங்கள், பில்லி சூன்யம், ஏவல், யம பயம், செய்வினை, இது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நம்ம காலபைரவர் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்ம நெருங்க கூட முடியாது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அஷ்டமி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே நான் மேலே சொன்ன மாதிரி பிரச்சனைகளாகவே வாழ்க்கையில் ஓடிட்டு இருக்குது இல்லையா? அவங்கெல்லாம் ராகு காலத்தில் காலபைரவர் வழிபாடு செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் அப்படிங்கிறத தான் முன்னுரிமைப்படுத்தி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் ராகு காலத்தில் நமக்கு இந்த தேய்பிறை அஷ்டமி திதியும் இருக்கிறதுனால நாளைய நாளில் நம்ம காலபைரவர் வழிபாடு செய்கிறோம் அல்லது நம்முடைய இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான சில பரிகாரங்கள் எல்லாம் செய்கிறோம் அப்படிங்கும்போது அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நாளைய நாளில் மாலை 4:51 நிமிடங்கள் அப்படிங்கும்போது இந்த மாதத்திற்குண்டான தேய்பிறை அஷ்டமி திதியானது தொடங்குதுங்க. இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை மறுநாள், அதாவது திங்கட்கிழமை மாலை 6:48 அப்படிங்கும்போது
முடியுது. இப்போ நீங்கள் ராகு காலத்தில் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் மாலை 4:30லேருந்து 6 மணிக்கு இடையே உள்ள நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு ராகு காலம் இருக்குது. அந்த நேரத்தில் நமக்கு அஷ்டமி திதியும் இருக்குது. தாராளமாக நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யலாம். இல்லை எங்கள் ஊரில் காலபைரவர் கோவில் இல்லை, நாங்கள் வீட்லேயே வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக காலபைரவரை நினச்சி ஒரு தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் மனதுக்குள்ளாரையே ஓம் காலபைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும்னு வேண்டிக்கும் போது கட்டாயம் அவர் நம்மளுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பார் அப்படின்னே சொல்லலாம். சரி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடியவங்க செய்ய வேண்டியது. மேலும் காலபைரவர் வழிபாடு எந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் நம்முடைய பிரச்சனைகள் தீரும் என்பது குறித்து நிறைய பதிவுகள் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கேன். அதிலும் பார்த்திங்கன்னா 12 ராசிக்காரர்களும் ஒரு குறிப்பிட்ட முறையில் காலபைரவனுடைய உடல் பாகத்தை பார்த்து வழிபாடு செய்யும்போது நம்முடைய கோரிக்கையானது சீக்கிரமாகவே நிறைவேறும் என்பது குறித்தெல்லாம் சொல்லியிருக்கிறேன். மிளகு பரிகாரம் குறித்தும் சொல்லியிருக்கிறேன். டைம் கிடைக்கும்போது சேனலில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு எதெல்லாம் செய்வதற்கு சுலபமாக இருக்குதோ அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் தேர்வு செஞ்சு நாளைய தினத்தில் செய்யலாம். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிற பரிகாரம் அப்படிங்கிறது எல்லாருமே ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான். மேலும் இது ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு யாருக்கெல்லாம் நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் இருக்கோ அவங்க எல்லாருமே செய்யலாம். ஏன்னா இப்போது சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. கொடிய கண் பார்வையில் சிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்மளுடைய குழந்தைய நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கும்போது ஸ்கூலில் இருக்கிற மற்ற குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் நினைக்கலாம், அடே இந்த பொண்ணு நல்லா படிக்குது போல, இந்த பையன் நல்லா மார்க் வாங்குறான், நம்ம குழந்தைய விட இவன் நல்லா படிக்கிறான். அந்த மாதிரிலாம் அவங்க ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்கு இல்லை ஃபஸ்ட்டு மார்க் நம்ம குழந்தைங்க தான் அப்படின்னு தெரியும் போது இந்த மாதிரி ஒரு ஏக்கமாக பார்ப்பாங்க. அது எல்லாமே கெட்ட சக்தியாக தான் மாறும். அதனால தான் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம்னு நான் சொல்கிறேன். மேலும் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். அடுத்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இப்போ நாங்கள் லீவ் விட்டுருக்கிறதுனால எங்களுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கோம், அங்கேருந்து இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்ட்டு. எங்கேருந்து வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம், எந்த தவறும் கிடையாது. சரி, இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு மேலே செய்யுங்க. அப்போ சூரியாஸ்தமனம் ஆயிருக்கும். அந்த சமயத்தில் இதை செய்யும்போது நமக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். மேலும் அந்த சமயத்தில் நமக்கு தேய்பிறை அஷ்டமி திதியும் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு 7 தீக்குச்சி எடுத்துக்கோங்க. இந்த 7 தீக்குச்சியும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க. ஈஸ்ட் ஃபேஸ் பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்களுடைய தலையை ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் 7 முறை சுற்றிக்கணும். அதாவது இடமிருந்து வலமாக 7 முறை, அதாவது லெஃப்ட் டு ரைட்டு 7 முறை உங்களுடைய தலையை சுற்றணும். ஒவ்வொரு முறை சுற்றும் போதும் நான் மேலே சொன்ன அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும்னு மனதுக்குள்ளேயே நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த தீக்குச்சியால் சுற்றிக்கோங்க. அடுத்தது இதே தீக்குச்சியை பயன்படுத்தி உங்கள் கணவருக்கும் குழந்தைக்கும் சுற்றி போடலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உங்களுக்கு 7 தீக்குச்சி சுற்றுனதையும் அதை தனியாக ஒரு பிளேட்லேயோ இல்லை மண்ணகல்லையோ ஏதாவது ஒன்றில் நீங்கள் வச்சுருங்க. திரும்பவும் 7 தீக்குச்சி நீங்கள் புதுசாக எடுத்து உங்களுடைய கணவருக்கு நீங்கள் சுற்றி போடணும். இல்லைன்னா அவர்கிட்டயே சொல்லி அவரையே சுற்றிக்க சொல்கிறது இன்னும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். குழந்தைங்களுக்கும் இது நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஒருவேளை அவங்க ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தாங்க, அவங்களுக்கு அது செய்ய முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் செய்யலாம். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனியாக 7 தீக்குச்சி எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தீக்குச்சிகளை எல்லாம் ஒன்றா சேர்த்து நீங்கள் அப்படியே பர்ன் பண்ணிடுங்க, எரிச்சு விட்டுருங்க. இந்த தீக்குச்சி எரிஞ்சு சாம்பலாகிற மாதிரியே உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் இன்றோடு தொலையும் அப்படின்னு அர்த்தம். அதன் பிறகு நீங்கள் இந்த சாம்பலை டஸ்ட்பின்ல தூக்கி போடுறதோ இல்லை வேற எங்கேயாச்சும் மண்ணுக்கடியில் மரத்துக்கடியிலன்னு போடுறதோ உங்களுடைய விருப்பம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் அதிகப்படியான பலன்களை தரக்கூடிய இந்த பரிகாரத்தை நாளைய நாளில், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி தேதியும் சேர்ந்திருக்கக்கூடிய நாளில் செய்யும்போது அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.